செந்தில் பாலாஜி ஜெயிலில் தான் இருக்கணும், பெயிலில் வரக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சிகளை விட ரொம்ப ஆசைப்பட்டது திமுகவோட மூத்த அமைச்சர்கள். ஏன்னா செந்தில் பாலாஜி கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை மூத்த திமுக தலைவர்கள் விரும்பவில்லை. ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை முழுக்க நம்புறார். ஸ்டாலினுக்கு அவர் நெருக்கமாயிட்டாருங்கிற ஒரு விஷயமே இந்த திமுகவோட ஸ்டாலின் அமைச்சரவைக்கு பிறகுதான் பல சீனியர் தலைவர்களுக்கு உணர ஆரம்பிச்சது. அண்ணாமலை இப்போ லண்டன் சென்றிருக்காரு அரசியல் படிப்பு படிக்கிறதுக்காக. அவர் இல்லாத தமிழ்நாடு பாஜக அரசியல் எப்படி இருக்கு, அவர் இருந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, முன்பும் பின்பும்? அவர் நெருக்கமான ஒரு 4 பேர்கிட்ட இன்னைக்கு என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் என்னென்ன டெவலப்மெண்ட், உள் விவகாரம், வெளி விவகாரம், சீக்ரெட்டு, கான்ஃபிடென்ஷியல், பப்ளிக், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சு அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட் விட்றாரு. யாராவது ஒருத்தர் கேட்டார், என்னங்க இந்த மனுஷன் லண்டன் போவான்னு பார்த்தா அங்கே உட்காந்து நம்மள நோட் பண்ணுறாரு, போலீஸ்கார் வேலை பண்ணுறாரு. ஆனால் அண்ணாமலை அங்கிருந்து கண்காணித்து வருகிறார். ராஜா திறம்பட செயல்பட்டு வருகிறார். அப்பப்போ சவுண்டு எழும், அதெல்லாம் தட்டி வச்சா கொஞ்சம் அடங்கி நடக்கும். அந்த சவுண்டு எழாமல் பார்த்துக்க வேண்டியது அண்ணாமலை ராஜாவோட. இல்லை வரும்போது திரும்ப தலைவராக வந்து உட்கார். இல்லை, கண்டிப்பாக தலைவராக தான் வரார். அண்ணாமலை வரும் நேரத்தில் அகில இந்திய பாஜகவில் பல மாற்றங்கள் வந்திருக்கும். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார், புதிய பொதுச் செயலாளர்கள் டீம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும், புதிய அமைப்பு செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்படும். ஏன்னா சந்தோஷியை மாத்திரம் தான் அமித்ஷாவை முடிவு பண்ணேன். 10 வருஷம் ஆயிடுச்சு. சேனல் 5 தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூர்த்த பத்திரிகையாளர் திரு பிரகாஷ் எம் சாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஜாமீனில் விடுதலையாகி மீண்டும் இப்போ அமைச்சராகியிருக்காரு. அவருடைய வருகை பல அமைச்சர்களுக்கு வந்து கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் அவருடைய முந்தைய இருந்த செயல்பாடுகள் எப்படி இருக்குது, இப்போ அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, உண்மையிலேயே அந்த அமைச்சர்கள்லாம் கொஞ்சம் பயப்படுறாங்கன்னு சொல்கிறதா உண்மையா சார்? கண்டிப்பாக செந்தில் பாலாஜி ஜெயிலில் வரக்கூடாது, பெயிலில் வரக்கூடாது, ஜெயிலில் தான் இருக்கணும், செந்தில் பாலாஜி ஜெயிலில் தான் இருக்கணும், பெயிலில் வரக்கூடாது அப்படின்னு எதிர்கட்சிகளை விட ரொம்ப ஆசைப்பட்டது திமுகவோட மூத்த அமைச்சர்கள். என்ன உண்மை, இது அரசியல் கணிப்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களும் பேசப்படும் ஒரு விஷயம். ஏன்னா செந்தில் பாலாஜி கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை மூத்த திமுக தலைவர்கள் விரும்பவில்லை. இவர் 4 ஆண்டுகளாகவே எப்போ ஸ்டாலின் ஆட்சி அமைச்சாரோ அப்போலேருந்தே செந்தில் பாலாஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அது அவங்களுக்கு பிடிக்கல. செந்தில் பாலாஜியை ஜெயிலில் போட்ட போது ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறதுக்கு இணையாக சந்தோஷப்பட்டவங்க எதிர்கட்சி கூட கிடையாது. பாஜகவோ அதிமுக கூட இல்லை. அவங்க எதிர்த்தாங்க, இல்லை கொண்டாடி மகிழ்ந்தாங்க திமுக தலைவர்கள்லாம். சில எல்லாரும் சொல்ல மாட்டேன், சில அமைச்சர்கள் பா நம்ம வேலை ஒழிஞ்சாப்பா, நமக்கு தலைவலியே வந்தான் அப்படின்னு. என்ன காரணம்னா ஸ்டாலின் செந்தில் பாலாஜியை முழுக்க நம்பினார். செந்தில் பாலாஜிட்ட ஒரு என்ன பழக்கம்னா அவர் எந்த இடத்துல இருந்தாலும் அந்த தலைமைக்கு லாயலாக இருப்பார். ஜெயலலிதா இருந்தபோது அப்படியே லாயல். ஜெயலலிதா எள்ளுனா என்னம்மா, அவருக்கு சேர வேண்டியதெல்லாம் அப்படியே கொண்டு கொடுத்துருவார். ஒரு பைசா எடுக்க மாட்டார். ஜெயலலிதா பார்த்து கொடுத்தா தான் உண்டு. அந்த அளவுக்கு ஜெயலலிதாவோட நம்பிக்கை பெற்றவர்கள் ரொம்ப பேர் இல்லை கட்சியில். ஓபிஎஸ் மாதிரி 3-2 பேர். டிடிவிட்ட வந்தார். டிடிவி ஃபண்டிங் முழுக்க பாலாஜி தான் பண்ணார். டிடிவி இன்ஃபேக்ட் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சது காரணமே செந்தில் பாலாஜி தான். டிடிவினால் ஜெயிக்கலை, செந்தில் பாலாஜி தான் ஜெயிக்க வச்சார். ஒரு சேலஞ்சால் ஜெயிக்க வச்சார். அப்போ திமுக கடுமையாக எதிர்த்தார். அப்புறம் அவருக்கு அரசியல் எதிர்காலம் என்னடா அது, அமமுக ஒன்றும் வேலை ஆக மாட்டேங்குது அப்படின்னு திமுக போய் ஜாயின் பண்ணார். அங்கே போனாட்டு கூட திமுக லாயலாக இருந்தார். ஸ்டாலினுக்கு வேண்டிய எல்லாம் பண்ணி கொடுத்து குடும்பத்தை நல்லா பார்த்துட்டு அவருக்கு வேண்டிய கட்சி எல்லாம் நல்லா பார்த்துட்டார். ஸோ அது ஸ்டாலினுக்கு அவர் நெருக்கமாயிட்டாருங்கிற ஒரு விஷயமே இந்த திமுகவோட ஸ்டாலின் அமைச்சரவைக்கு பிறகுதான் பல சீனியர் தலைவர்களுக்கு உணர ஆரம்பிச்சது.
அது வரைக்கும் ஏதோ எதிர்கட்சியிலேருந்து சேகர் பாபு மாதிரி வந்தார், ஏவாவில் மாதிரி வந்தார் அப்படின்னு நினச்சிருந்தா விட்டுட்டு இவர் கபகபகபான்னு வளர்ச்சி அடைஞ்சார். அதுக்கு ஒரே காரணம் லாயல்ட்டி. இப்போ கூட ஸ்டாலின் சொன்னதான், செந்தில் பாலாஜி மாதிரி கட்சி விசுவாசி பார்க்கறது கஷ்டம், அதனால் அந்த மதுவிலக்கு ஆயத்துறையும் மின்சாரமும் கொடுத்துருக்காரு. சரி, இப்போ எப்படி இருக்குது? அவர் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறார். அந்த 10 ரூபாலாம் ஸ்டாப் பண்ணிட்டாராம். சொன்னாராம், இந்த 10 ரூபா வாங்குறது, பணம் வாங்குறது, இல்லீகல் பார் எல்லாம் மூடுங்கடான்ட்டாராம். கட்சி கெட்ட பேர் வர எந்த காரியத்துக்கு எவனா கரூருக்காங்க இளைஞர் தொலைச்சிருவேன்ட்டாராம். ஸ்டாலின் சொன்னார், என்ன இந்த ஆள்கிட்ட இவ்வளோ சேஞ்ச் வருது இப்படி. அவர் ஸ்டாலினுக்கு தெரியாமல் முந்தின தடவை பண்ணார்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்டாலினோட ஒப்புதல் இல்லாமல் இது முந்தின ஆட்சியில், இது முந்தின அமைச்சராக இருந்தபொழுது அவர் பண்ண சில காரியங்கள்லாம் ஸ்டாலினுக்கு தெரியாமல் பண்ணல, தெரிஞ்சு ஒப்புதலோடு பண்ணிக்கலாம், இல்லை நாலேஜோடு பண்ணிக்கலாம். இப்போது ஒரு முடிவு எடுத்தாராம் செந்தில் பாலாஜி, எந்த வேலையும் கிடையாது. 10 ரூபா வாங்குறது, கலெக்ட் பண்ணுறது, அது பண்ணுறது எதுவும் கிடையாது. கரெக்டாக ஜனங்கள் கொடு. அடுத்தது கியூஆர் கோடு கூட கொண்டு வரேன், என்னென்ன கொண்டு வரணும், என்ன நல்லது பண்ணுவோம், அரசாங்கத்துக்கு வர வருமானம் வரட்டும். ஏன்னா திமுக கட்சி நிதி குவிஞ்சு போச்சு. இதுலேருந்து வர பணம் தான் கட்சிக்குன்றது ஆகப்போகுது இல்லை, கொட்டி கிடக்குது நிதி. நிறையா இன்னும் 4 தேர்தலில் செலவு பண்ணுற அளவுக்கு நிதி இருக்குது. அது நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா அரசியல் கட்சினா நிதியெல்லாம் வேலை இருக்காது, பிஜேபியோ காங்கிரஸ் எதுவாக இருந்தாலும். ஆனால் மொத்தம் செந்தில் பாலாஜி வருகை அரசாங்கத்துக்கு, அரசுக்கு மந்திரியாக செயல்படுறார். முன்னோட சுறுசுறுப்பாக இருக்கார், கரெக்டாக வந்துடுறார், ஆஃபீஸில் ஒர்க்கெல்லாம் பண்ணுறார், செக்ரட்டரிலாம் கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுறாரு. கட்சி அடுத்தது கொங்கு மண்டலத்தில் கட்சியை வளர்க்குறது உறுதி எடுத்தாராம். தலைவர்கிட்ட சொன்னாராம் ஸ்டாலின்கிட்ட, தலைவரை நீங்கள் விட்டுருங்க, கொங்கு மண்டலத்தில் கட்சியை தூக்கி நிறுத்துறேன். ஏன்னா அதில் பாதாளத்துக்கு போயிடுச்சு. செந்தில் பாலாஜி இல்லாத அந்த 1.5 ஆண்டு காலம் கோவை மண்டலத்தில் திமுக காணாமல் போயிடுச்சு. முஸ்தாமியார் ஒன்றும் பண்ண முடியல, அவர் அந்த ஊர் கிடையாது. அங்கே தங்கமணி வேலுமணி அந்த ஸ்ட்ரென்த்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை உடச்செறிகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணாராம். ஸோ கொங்குல திருப்பி திமுக கொள்ளணும். ஸோ செந்தில் பாலாஜி திருப்பி அமைச்சரானதுனால திமுகவோட அமைச்சரவையில் இருக்கும் மந்திரியாகவும் சிறப்பாக செயல்படுறார், கட்சிக்கு நல்லா பண்ணுவார்னு ஸ்டாலின் நம்புகிறார். இப்போ கூட ஸ்டாலின் முழுசாக நம்புகிற ஒரு அமைச்சர்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி முதலிடம் பெறுகிறார். ஓகே, இப்போ அந்த போர்ட்ஃபோலியோவிலே பார்க்கும்போது ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அது கீழே செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கார். அப்படிங்கும்போது 3வது பெரிய அமைச்சர் அவர் தானே சார்? இல்லை, அப்படி இல்லை. அவன் சீனியாரிட்டி பிரகாரம் உண்டு. செந்தில் பாலாஜி சீனியர் இல்லை. இப்போது கடந்த முறை நிதி அமைச்சராக பிடிஆர் இருந்தார். நிதி அமைச்சருங்கிறது யார்? பேராசிரியர் அன்பழகன் இருந்த பதவி, அவ்வளோ பெரிய பதவி அது. ஆனால் கட்சி ரேங்கிங் பிரகாரம் இப்போ உதயநிதியே வெறும் அமைச்சராக இருக்கும்போது 2வது இடத்துல உட்கார வைக்கலையே, துரைமுருகன் தான் 2. இப்போ கூட பார்த்தீங்கன்னா உதயநிதி 3 தான், 2 கிடையாது. 2 துரைமுருகன், 3 தான் உதயநிதி. துணை முதலமைச்சராக இருந்தால் கூட இதெல்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டரோட பெரகேட்டிவ். நீங்கள் கேட்கலாம், என்னங்க துணை முதல்வர்ன்றீங்க, 2வது இடம் கொடுக்கல, துரைமுருகனுக்கு கொடுக்கல. இதெல்லாம் ஒரு முதலமைச்சரோட ஒரு அதிகார வரம்பு, தலையிட முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு கூடிய சட்டசபையில் இபிஎஸ் எதிர்கட்சி தலைவர், ஓபிஎஸ் எதிர்கட்சி துணைத் தலைவர் பக்கத்தில் உட்காந்தாங்க. ஓபிஎஸ் எடுக்க சொல்லி இபிஎஸ் லெட்டர் கொடுத்து கூட சபாநாயகர் அப்பாவை கண்டுக்கவே இல்லை. நீங்கள் என்ன அவர் ஏடிஎம்கேல எல்லாம் எப்படி 2வது இடத்துல உட்காரலாம்? சட்டசபையில் நடப்பதும் அமைச்சரவையில் நடப்பதும் இடம் கொடுக்கறதெல்லாம் அவங்க பெராகேட்டிவ், நம்ம கமெண்ட் தான் பண்ண முடியும். ஸோ உதயநிதிக்கு 3வது இடம், செந்தில் பாலாஜி அந்த கட்சி ரேங்கிங் பிரகாரம் அவருக்கு இடம் கொடுத்துருக்கு. அவருக்கு 3வது இடம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. அவருக்கு வந்து பிடிஆருக்கு 8வது இடமும் 10வது இடம் தான் கொடுத்தாங்க. இப்போ தங்கம் தென்னரசு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தங்கம் தென்னரசு இப்போ நிதி அமைச்சர். நிதிங்கிறது எவ்வளோ பெரிய போர்ட்ஃபோலியோ, முதலமைச்சருக்கு அடுத்த பெரிய போர்ட்ஃபோலியோ நிதி அமைச்சகம் தான். ஆனால் தங்கம் தென்னரசு கட்சியில் ஜூனியர், அந்த ஜூனியர் ரேங்கிங். ஸோ அமைச்சரவையில் கட்சி சீனியாரிட்டி பிரகாரம் தான். இப்போது துரைமுருகனுக்கு அப்புறம் நேரு, இப்போது உதயநிதி வந்தால் உதயநிதிக்கு அப்புறம் நேரு, அது மாறும். அந்த மாதிரி நேரு, பொன்முடி, ஏவாவேலு அப்படியே போவோம் லைனாக. அந்த ரேங்கிங்கில் தான் செந்தில் பாலாஜி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
இது முதல்வரோட தனிப்பட்ட ஒரு விருப்ப போய் சார்ந்து. விசிகாவுடைய மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நேற்று நடந்திருந்தது. இது வந்து எப்படி சார் வெற்றியான மாநாடா எப்படி நடந்திருக்கு? வெற்றியிலும் தோல்வி, தோல்வியிலும் வெற்றி. முதல்ல வெற்றியை பற்றி பேசுவோம். பெண்கள் கூட்டம் அதிக அளவு வந்தது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தமிழ்நாட்டில் எந்த தலைவராவது மதுவை ஒழிப்போம்னு சொன்னாங்கன்னா பெண்கள் ஆதரவு அவங்களுக்கு உண்டு. அவங்க ஏங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மதுவால் கஷ்டப்பட்டு நாசமாக போய் சின்னாபின்னாமை போடுறது பெண்கள் தான், குடும்பத் தலைவிகள் தான். எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ வீட்டில் ஹஸ்பண்டு சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் குடிச்சிட்டு வீட்டில் வந்து ஒய்ஃபை அடின்னு அடித்து கொண்டு போய் நகையெல்லாம் கொண்டு போய் விற்று எவ்வளோ குழந்தைங்க படிப்பு. நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 குழந்தைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன். அந்த 10 குழந்தைங்களோட அப்பா ஒரு பைசா வீட்டுக்கு கொடுக்குறதுல அந்த அம்மா அழுகிறாங்க. சாப்பாட்டுக்கு பட்னியாக இருக்கலாம், குழந்தைங்களுக்கு படிப்புக்கு நோட் புக்கு ஃபீஸுக்கு என்னங்க பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, மதுவான அரசாங்கத்துக்கு வருமானம் எவ்வளோ குடும்பங்கள் சீரழிகின்றன. இந்த குழந்தைங்களோட அம்மாலாம் கண்ணில் தண்ணி விட்டு அழுகிறாங்க. என் குழந்தைக்கு இது என்ன ஆகுது? ஒரு தலைமுறையை நாம் அழிக்கிறோம். நீங்கள் என்ன தான் இலவச பள்ளிக்கூடம், ஸ்மார்ட் போர்டு, ஸ்மார்ட் கிளாஸு, கம்ப்யூட்டர் எஜுகேஷனு, அந்த எஜுகேஷன் போலங்க, இலவசமாக காலை உணவு எல்லாம் கொடுத்து கூட மதுவால் பாதிக்கப்படுறது குழந்தைங்க தான், பெண்கள் தான். அதை மறுக்க முடியாது. விசிக தலைவர் எடுத்தார் ஒரு பாயிண்ட்டை, டக்குன்னு பிடிச்சார். அவருக்கு பார்த்தார், நம்ம அடுத்த லெவலுக்கு அரசியலுக்கு வரணும், என்னடா பண்ணலாம்? எத்தனை நாளைக்கு திமுக அண்டி இருக்குது? காங்கிரஸான லைஃப் லாங்கு அடிமை சாசனம் எழுதி கொடுக்குறதுக்கு. விசிக தலைவர் பார்த்தா வெளியில் வரணும், ஏதாவது பண்ணோம். ஆனால் அரசியல் நோக்கம் மழுங்கி போச்சு. அதிமுக வரல, ஆர்எஸ் பாரதி, டிகே சலங்கனும் கலந்துனாங்க, மின் தலைவர்லாம் கலந்துனாங்க. இது திமுகவுக்கு எதிராக தொடங்கப்பட்ட போராட்டம் பிசுத்து போய் ரூட் மாறி டெல்லி பக்கம் போயிடுச்சு. இது ஒரு வேடிக்கை தான். ஏன்னா டெல்லியை வந்து நீங்கள் கூப்பிட்டு மதுவிலக்கு பண்ணுங்க, இது என்ன நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியா? நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியா? நேஷ்னல் ஹைவே பாலிசியா? நேஷ்னல் ப்ரொஹிபிஷன் பாலிசி எப்படி வரும்? டெல்லியை அரசாங்கம் உத்தரவு போட்டு நாளை முதல் இந்தியாவில் மதுக்கடைகள் மூடப்படும். எங்கான நடக்கிற காரியமா? அது வேடிக்கை வேணால் பேசலாம் தமாஷுக்கு. மதுக்கடைகள் அகில இந்திய அளவில் மூடுறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு என்ன பவர் இருக்குது? நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போனீங்கன்னா தூக்கி அடிமா. இதெல்லாம் பண்ண முடியாது. மாநிலங்களுக்கு உண்டான அதிகாரங்கள். இப்போ நான் ஒன்றே கேட்குறேன், மாநிலங்கள் உரிமையில் தலையிடுகிறதா மத்திய அரசு? ஐயோ, மத்திய அரசு வந்து எங்கள் உரிமையில் தலையிடுறதுன்றீங்களே. நாளைக்கு அகில இந்திய லெவலில் மதுவிலக்கு கொண்டு வந்து கையெழுத்து போட்டால் அது மாநிலங்களோட உரிமையில் தலையிடுறது ஆகாதா? மதுக்கு ஒரு ரூல், ஹைவேஸ்க்கு ஒரு ரூலா? இப்போ டோல் எடுக்கணுன்றீங்க, நியாயமான கேள்வி. தயாநிதி மாறன் கூட லோக்சபாவில் சிறப்பாக பேசியிருக்காரு. காலாவதியான டோல் பூத்லாம் ஏன் வச்சு பணத்தை பிடுங்குறீங்க? ஏங்க ஜிஎஸ்டியில் 2 லட்சம் கோடி பணம் வருது, நம்ம மத்திய அரசாங்கத்துக்கு பணமாக இல்லை? ஏன் ஜிஎஸ்டி ஏன் இந்த மாதிரி போட்டு பிடுங்குறீங்க டோலுன்னு அவர் நியாயமாக கேட்குறாரு. அந்த மாதிரி இருக்கும் பொழுது ஒரு அரசாங்கம் நடப்பதே மதுவால் தான் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு மதுவை குறைக்கணும். விசிக மாநாடு வேறு ஏதோ நோக்கத்தில் துவக்கப்பட்டு ஒரு கச்சா மச்சான் பூசி மொழிகி ஒரு ஒப்புக்கு சப்பானியாக பண்ணார். ஆனால் நோக்கம் வந்து நல்ல நோக்கமாக இருந்து உண்மையாக பாடுபட்டார்னா அடுத்த தேர்தலில் அவர் தனியாக போட்டி போட்டால் கூட பெண்கள் வாக்கு அவருக்கு வரும்னு நம்ம நம்பலாம். ஓகே, அந்த மாநாட்டில் கூட ஆர்எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க, பெண்கள் வந்து மனமாற்றம் செய்யணும், ஆண்கள் அதிகமாக குடிச்சிக்கிட்டு இருந்தால் பெண்கள் மனமாற்றம் செய்யணும். நீங்கள் முதல்ல மதுக்கடையை மூடாமல் எங்கே மனமாற்றம் வரும்? மதுக்கடை திறந்து வச்சுட்டு இந்த பக்கம் ட்ரங்க் அண்ட் டிரைவிங்கில் ஃபைன் போடுறீங்க. அதான் ஒருத்தர் கேட்டார், ஏப்பா மதுக்கடை திறந்து வைக்கிறீங்க, நான் ஸ்கூட்டரில் வந்து இறங்கி மது குடிக்கிறேன், நடந்தால் வந்து குடிக்க முடியும், ஸ்கூட்டரை ஓட்டு போனால் ஊதுன்றீங்க, 500 ரூபா பிடுங்குறீங்க, மதுக்கும் பணம் கொடுக்குறேன், இங்கே ஊதுறவனுக்கும் பணம் கொடுக்குறேன், நான் எங்கடா போகிறதுன்னு கேட்கலாம். நீங்களே சட்டத்தை போடுவீங்க மது குடின்னு, நீங்களே மது குடிக்கூடாது, வண்டி ஓட்டக்கூடாதுன்னீங்க, அப்போ நடந்து போகிறதான்னு கேட்குறீங்க. நியாயமான கேள்வி. அதனால் அரசாங்கங்கள் மதுவை ஒழிக்கணும்னா போலித்தனம் இல்லாமல் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்காம, என்ன கேம் இதெல்லாம்? ஒரு பக்கம் மது திறந்து விட்டு ஒரு பக்கம் மனமாற்றம் ஒன்றா, மனமாற்றம் கேட்குற அளவில் ஆண்கள் இருக்கிறாங்க. அவன் பார்த்தோன்னே 5 மணிக்கு கட்டிங்கில் போய் நிற்கிறான், சாயங்காலம் 6 மணிக்கு ஆஃபீஸ் முடிச்சு போன உடனே. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சும்மா இதெல்லாம் ஒரு நாடகம் நடிப்புங்கிறதோ நிறுத்திக்கலாம். ஓகே, அவரே சொல்லியிருந்தாரு, ராமதாஸ் அவர்கள் பாமக செய்த பாவங்களை கழுவிட்டு வந்து திமுக விமர்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இது யார் பாவம் யார் என்ன பாவங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க? இல்லை, இது என்ன, இது மதுவை ஒழிக்கிறதுக்கு 2 கட்சியால் தான் முடியும். ஆட்சியில் அமரும் கட்சிகள் திமுக அதிமுக 2 தான். ஏன்னா மாற்றி மாற்றி 2 தான் வந்திருக்குது. 67 காங்கிரஸ் போச்சு, காங்கிரஸ் 3ஆவது. காங்கிரஸ் தான் மதுவை ஒழிப்பான போடாமாங்க. இங்கே காந்தி காமராஜர் போய் கேளுமாங்க. ஏன்னா ஆட்சியில் இல்லை. பாஜக ஆட்சிக்கு வரல, வந்துட்டு மதுவை கொண்டாந்தாங்கன்னா அப்போ எதிர்க்கலாம். நான் இப்படிலாம் பேசுனீங்களேன்னு. ஸோ பாஜக அவுட்டு, காங்கிரஸ் அவுட்டு. பாமக ஆட்சியில் வரல. ஆனால் முதல்லேருந்து அவங்க மதுவுக்கு சிகரெட்டுக்கு பான் பராகுகா எதிர்க்கிறவர் ராமதாஸ். அன்புமணி யுஎனில் வந்த பொழுது பான் பராகை பற்றி பேசினார், எனக்கு ஞாபகம் இருக்குது, ஐக்கிய நாடுகள் சபையில். ஸோ மது, சிகரெட், போதை இதற்கு பாமக எதிரானதான கண்டிப்பாக எதிரானது. அவங்க கொள்கை என்ன வேணா இருந்துட்டு போட்டோம், அரசியல் கொள்கை நிலைப்பாடை பற்றிலாம் நம்ம பேச இயலலை. இந்த ஒரு ஸ்டாண்டில் கரெக்டாக இருக்காங்களா? இருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் எல்லா அரசியல் கட்சிகளும் எடுக்கணுங்கிற என்னோட ஆசை. நீங்கள் என்ன கேட்குற, பாமக எதிர்க்கிறதுனால நீங்கள் ஆதரிக்கணும்னு என்னங்க கட்டாயம்? நீங்களே எடுத்துகிட்டு போங்க. ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும்னு மனது இருந்ததுன்னா எல்லோரும் சேர்ந்து பண்ணுங்கள். நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு கவர்மெண்ட் வந்து பயப்படும். இப்போ விசிகா வந்து நீங்கள் மதுரை ஒழிக்க போறியா இல்லையா, நான் கூட்டணி விட்டு போவேன்னு அவங்க யோசிப்பாங்க, நாங்கள் இப்படி பண்ணுறாங்களேன்னு. அந்த ஒரு ப்ரெஷர் போட்டால் தான் அரசியலில் வேலை நடக்கும். அதே நேரத்தில் மது இல்லாமல் எந்த அரசாங்கமும் வேலைக்கு ஆகாது, டிவால் ஆகிடும். ஆல்ரெடி டெபிசிட்டில் ஓடுது. நீ மதுக்கடையை முன்னேன்னா அடுத்த நாள் கம்பெனி கோயிந்தான்ற மாதிரி அரசாங்கம் கவர்ந்துட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருந்தார், மோடி அவர்களுடைய ஆட்சியில் அதானி, அமித்ஷா இவங்களுடைய பெயர்கள் மட்டும்தான் வருது, வேறு யாருமே இல்லையா, அவங்களுக்கு பெயர்கள்லாம் வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2014 மோடி ஆட்சி அமைச்சர் அதானி அம்பானியும் அதானியும் 2014 பிறந்து 11 வயசு குழந்தைங்க அப்படின்னா நான் ஒத்துக்கிறேன். அங்கே நாங்கள் 2014 பிறந்தாங்க. பிறந்த உடனே அவங்கள தூக்கி சீராட்டி பாராட்டி மோடி வளர்த்து அவங்கள மல்டி மில்லியனர் ஆக்கிட்டான்னு சொல்லலாம். ஏங்க 50-60 வருஷம் உங்கள் தாத்தா காலத்தில், உங்கள் பாட்டி காலத்துலேருந்து, உங்கள் அப்பா காலத்துலேருந்து ரூல் பண்ணுறாருங்க. இந்திரா காந்தி பீரியடில் இருந்தாங்க, ராஜீவ்காந்தி பீரியடில் இருந்தாங்க. அப்போ நாடு கடத்திட்டீங்களா? சரி, ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பாஜக நிரந்தரமாக ஆட்சியில் இருக்க போகிறதில்லை. 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுன்னா அதானியும் அம்பானியும் நாடு கடத்துவீங்களான்னு பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு உடனே பாஸ்போர்ட்டை பிடுங்கி பிளேனில் ஏற்றி நடுக்கடலில் விட்டுருவீங்களா, கேமன் ஐலண்டில் விட்டுருவீங்களா அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள். அவங்க கொழிச்சு வளர்ந்ததே காங்கிரஸ் பீரியடில் தான். காங்கிரஸ் பீரியட் தான் வளர்த்து விட்டது. இந்திரா காந்தி இருக்கும்போது திருபாய் அம்பானி ஒரு பேப்பரை கொடுத்து அனுப்புவார். 10 மணிக்கு ஒரு எம்பி பேசுவார் லோக்சபாவில், 11 மணிக்கு ரெசல்யூஷன் பாஸ் ஆகும், 11:30 மணிக்கு பில் பாஸ் ஆகும், 12 மணிக்கு மும்பையை போட்டு துறைமுகத்தில் ஒரு கண்டெய்னர் வரும், ஒரு 100 கோடி ரூபா பெருமானம் உள்ள பணம் அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. டியூட்டி கட்டாமல் எடுத்து போச்சான்னு பார்ப்பாங்க. லஞ்சுக்கு அப்புறம் அந்த சட்டம் வாபஸ் பெறப்படும். ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன், பொய் சொல்ல, ஆதாரத்தோடு சொல்கிறேன். காலையில் போட்ட சட்டம் 4 மணிக்கு வாபஸ் பெறப்படும். ஏன்னா வேற எவனும் அது எடுக்கக்கூடாதுன்னு. அப்படி நீங்கள் பேசிட்டு என்ன நாடகம் ஆடுறீங்க? மோடி என்ன பண்ணுறாரு? எல்லாரையும் வளர்த்து விட்றாரு. உனக்கு சாமர்த்தியம் இருந்தால் பொழைச்சிக்கோ. ஸ்டார்ட் அப் இந்தியா, மேக் இன் இந்தியாலாம் யார்? இன்னொரு அதானி அம்பானி வரணும்னு உங்களுக்கு துப்பு இல்லைன்னு அவனே திட்டுறீங்க. அதானியும் அம்பானியும் கள்ள நோட்டை அடிக்கிறாங்க. அவங்க பண்ணுற வியாபாரத்துக்கு வருமான வரி கட்டுறான், ஜிஎஸ்டி கட்டுறான். இதெல்லாம் இந்தியாவுக்கு வருமானம். 1 கோடி ரூபா சம்பாதிச்சாலும் 30 லட்சம் நமக்கு பணம் வருது. ப்ரைவேட் செக்டாரை என்னைக்கு என்கரேஜ் பண்ணுறோமோ அப்போ தான் நாடு உருப்பிடும். அரசாங்கங்கள் நிர்வாகம் பண்ண மட்டும்தான், கம்பெனியை நடத்துறதுக்கு அரசாங்கம் இல்லை. அமெரிக்காவில் எந்த கம்பெனியும் கவர்மெண்ட் நடத்தாது, ரஷ்யாவில் தான் நடத்தும். நம்ம ஒன்றும் சோஷியலிஸ்ட் மாடல் இருந்தானே போனி ஆகாது. டெமோக்ராட்டிக் கண்ட்ரினா தொழிலதிபர்களை வளர்க்கணும், ஃப்ரீ மார்க்கெட் எக்கானமி அதுதான். அதனால் எல்லாரையும் தூக்கி விட்டானா அப்போ டாட்டா ஏன் விட்டீங்க? அந்த காலத்தில் டாட்டா பிர்லாம்பாங்க, அவங்கள விட்டாங்களேப்பா. டாட்டா பண்ணவே பண்ணலையா? ஜேஆர்டி டாட்டாலாம் எவ்வளோ பெரிய நியாயவான், நீதிமான். ரட்டன் டாட்டா எவ்வளோ பெரிய மரியாதை உள்ளவர். தொழிலதிபர்களில் திருட்டு பசங்க இல்லைங்க. தமிழ்நாட்டில் டிவிஎஸ், சிம்சன், அனந்தராமகிருஷ்ணன், டிவிஎஸ் கம்பெனி எவ்வளோ, வேணு சீனிவாசன், கோபால் சீனிவாசன், எப்படி அவங்கெல்லாம் வந்து நியாயமான முறையில் டிவிஎஸ் 9 மணிக்கு பஸ் வரணும்னா 9 மணிக்கு நிற்போம்பாங்க. அப்படி நேர்மை. எல்லா தொழிலதிபர்களே மோசம்னு சொல்ல முடியாது.
ஒன்று 2 பேர் தப்பு பண்ணி எல்லாமே விஜய் மல்லையா மாதிரியும் மெகுல் சோக்சி மாதிரியா இருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒரு தேவநாதன் யாதவ் பணத்தை கொள்ளாட்சி போட்டான் மயிலாப்பூரில். என்ன பண்ண முடிஞ்சது? பிஜேபி சார்பாக தேர்தல் நின்றார், 500 கோடி ரூபா சாப்பிட்டு போட்டான், ஒன்றும் பண்ண முடியல. அவன் நேற்று வரைக்கும் புனிதன் மாதிரி நடித்தான். ஸோ தொழிலதிபர்கள் எல்லாமே தப்பு கிடையாது. அதானி அம்பானி 2014 பிறக்கல அப்படிங்கிற யாராவது ராகுல் காந்திட்டு எடுத்து சொல்லுங்க. ஓகே, இப்போது பாஜகவின் அகில இந்திய பொதுச் செயலாளர் பதவிக்கு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு போட்டியாக இருக்குது அப்படின்னு தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. யார் அந்த போட்டிகள் இருக்காங்க சார்? தமிழ்நாடு பாஜக வேடிக்கையான திசையை நோக்கி போயிருக்குது. அண்ணாமலை இந்த வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வச்சிருந்தார். அண்ணாமலை லண்டன் போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் ஆட்டம் போட ஆரம்பித்தாங்க. அதான் முதல்ல சொன்னோம், சீனியர் தலைவர்லாம் முடிஞ்ச வரைக்கும் வெளி மாநிலத்துக்கு அமுச்சு விட்ருங்க. இப்போ எல் கணேசன் அவரும் கவர்னராக போயிட்டார், சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னராக போயிட்டார், அப்புறம் சண்முகநாதன் கவர்னராக போய் ஓய்வு பெற்றார். வெங்கைய நாயுடு எப்படி பாருங்கள், துணை ஜனாதிபதி ஓய்வு பெற்றார். அவர் அரசியலுக்கு வர்றாரா? ஸ்டேட்மெண்ட் விடுறாரா? என்ன பண்ணுறாரு? துணை ஜனாதிபதிங்கிற அந்த ஓய்வு பெற்ற அந்த பொசிஷனுக்கு மரியாதை கொடுத்து ஏதோ 4 மீட்டிங் கலந்துப்பார், புக் ரிலீஸ் கலந்துப்பார், ஃபங்க்ஷனில் ரிப்பன் கட் பண்ணுவார், 2 நாட்டை பற்றி பேசுவார், பப்ளிக் மீட்டிங் கலந்துப்பார். கட்சி மீட்டிங் கூட போகக்கூடாது. அந்த மாதிரி முன்னாள் ஆளுநர்கள் செயல்படுறாங்களா? ராஜினாமா பண்ணிட்டு உடனே அடுத்த நாளே பதவி ஒழுங்குன்னு கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, அதாவது அவங்க உள்கட்சி நமக்கு தேவையில்லை. அண்ணாமலை போகிறதுக்கு முன்னாடி டெல்லி சொல்லிட்டு போச்சான், யாரும் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில், அமைதியாக இருங்க அப்படின்னு. ராஜா ஒருங்கிணைப்பு குழு தலைவராக போட்டாங்க. அதுலேயும் தெரிஞ்சு போச்சு. ராஜாட்ட கூப்பிட்டு சொன்னாங்களாம், யாராவது கட்சியில் வாயை திறந்தாங்கன்னா தொலைச்சிருவேன்னு சொல்லுங்கள், நீங்கள் மட்டும்தான் கொள்கையை பற்றி பேசணும், மீதான் மைக்கை பிடிச்சி மோடி நல்லா ஆட்சி பண்ணுறாரு பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு போக சொல்லுங்கள், வேறு யாரும் பண்ணக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ இங்கே ஆட்சியை பிடிக்கலான்னு பகல் கனவு வாயெல்லாம் மண்ணாக போச்சு. அது இல்லாமல் இந்த மெம்பர்ஷிப் டிரைவ் நடக்கிறதுனால தமிழ்நாட்டில் யாருமே எந்த பதவியிலும் இல்லை. துணைத் தலைவர், பொதுச் செயலாளர், செயலாளர், பொருளாளர் ஒன்றுமே கிடையாது. ஃபங்க்ஷனலி ஹெட், காபந்து சர்க்கார் மாதிரி, காபந்து அவ்வளோதான், பொறுப்பு சும்மா பேருக்கு. இவங்களுக்கு பதவி இல்லாமல் இருக்க சில தலைவர்களுக்கு அறிக்க ஆரம்பிச்சிச்சு, நாடாது பதவி இல்லையே, மைக் இல்லையே, மேடை இல்லையே, மாலை இல்லையே, ஷால் இல்லையே. இப்போ அகில இந்திய அளவில் தேர்தல் நடந்து நியமனம் பண்ண போகிறாங்க. இதுக்கு என்ன ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியின் செயலாளர் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ராஜா இருந்தார், வானதி ராஜா இருந்தார், தமிழிசை இருந்தார், எடிட் பண்ணுங்க, ராஜா இருந்தார், தமிழிசை இருந்தாங்க, இவங்கெல்லாம் செயலாளராக இருந்தாங்க. ஆனால் பொது செயலாளராக தமிழ்நாட்டிலேருந்து யாரும் இல்லை. இப்போ ரீசெண்டாக இல்லை, கோவிந்தாச்சாரியா இருந்தால் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தமிழிசையும் வானதியும் போட்டி போடுறாங்க. தமிழிசை ஒரு சேனலில் போகிறாங்க, வானதி ஒரு சேனலில் போகிறாங்க. தமிழிசை போகிற சேனல் வந்து அவர் அந்த ஒரு சந்தோஷ்ஜி அந்த ரூட்டை பிடிக்கிறாங்க. வானதி வந்து ஜேபி நட்டா அந்த ரூட்டை பிடிக்கிறாங்க. இது என்னன்னா, இது அப்பாயின்ட் பண்ணுறது நட்டாவோ சந்தோஷ்ஜியோ கிடையாது. ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அடுத்த பாஜக தலைவராக யார் வராங்களோ அவங்க தான் முடிவு பண்ணும். அப்படி பார்த்தீங்கன்னா, ராஜ்நாத் சிங் தலைவராக இருக்கும்பொழுது இருந்த பொது செயலாளர்கள்லாம் அமித்ஷா வந்தவொடனே தூக்கி எறியப்பட்டார்கள். அதில் ராம் மாதவ்னு ஒருத்தர் பெரிய தலைவர் ஆர்எஸ்எஸில் பொது செயலாளராக இருந்தார், தூக்கி அஷ்டாத்திக்கார். அமித்ஷா பிடிக்கல இருக்கண்டா. அமித்ஷா போன்ற தலைவர்களை ஜேபி நட்டா ஏன் வச்சிருக்காருன்னா, அமித்ஷா வந்து ஜேபி நட்டாவுக்கு பயம், அமித்ஷா எதிர்க்க முடியல, அதனால் அப்படியே ஓரம் கட்டி விட்டார். இப்போ அடுத்த தலைவர் ஸ்மிருதி இரானி வந்தாங்கன்னா, ஸ்மிருதி இரானிக்கோ சிவராஜ் சிங் ஒரு பவர்ஃபுல் பர்சன் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மாணவர்களை தான் போடுவாங்க. ஜேபி நட்டா சொல்கிறவரையோ, அமித்ஷா சொல்கிறவரையோ, சிவராஜ் சிங் சவான் சொல்கிறவரையோ, இல்லைன்னா நம்ம இவங்க பொது செயலாளர் சொல்கிற போட மாட்டாங்க. இவங்க ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. ஆனால் ட்ரை பண்ணி கூட முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது அடுத்த தலைவர் தான். அதை புரிஞ்சுனாங்கன்னா அரசியல் நல்லா பண்ண முடியும். அண்ணாமலை இப்போது லண்டன் சென்றிருக்காரு அரசியல் படிப்பு படிக்கிறதுக்காக. அவர் இல்லாத தமிழ்நாடு பாஜக அரசியல் எப்படி இருக்குது, அவர் இருந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, முன்பும் பின்பும்? அண்ணாமலை அமெரிக்கா போன பொழுதே அங்கேருந்து கூர்ந்து கவனிச்சுன்னு தான் வந்தார் தமிழ்நாடு. இப்போ அதை விட அதிக டியூரேஷன் போயிருக்கார், 3-4 மாதம் லண்டன் போயிருக்கார். அப்டேட் அப்படி வச்சுருக்கார் கையில்.
அவருக்கு நெருக்கமானவரிடம் தினமும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுகிறார். ஏன்னா அவருக்கு கோர்ஸ் படிக்கிறதுனால எவ்ரி ½ அன் ஹவர் வாட்ஸ்அப்லாம் பார்க்க டைம் இல்லை அவருக்கு. அவர் நெருக்கமான ஒரு 4 பேர்கிட்ட இன்றைக்கி என்ன நடந்தது தமிழ்நாட்டில், என்னென்ன டெவலப்மெண்ட், உள் விவகாரம், வெளி விவகாரம், சீக்ரெட்டு, கான்ஃபிடென்ஷியல், பப்ளிக், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறார். தெரிஞ்சு அடுத்த நாள் ஸ்டேட்மெண்ட் விட்றார். யாராவது பம்பு கிம்பு பண்ணாங்கன்னா ஃபோனில் கூப்பிட்டானே இந்த மாதிரி பண்ணாதீங்கண்ணே, அதையும் தட்டி. இப்போ என்னன்னா யாராவது ஒருத்தர் கேட்டாங்க, என்னங்க இந்த மனுஷன் லண்டன் போவான்னு பார்த்தா அங்கே உட்காந்து நம்மளே நோட் பண்ணுறாரு, போலீஸ்கார வேலை பண்ணுறாரு, நம்மளே நோட் பண்ணுறாரு, நம்ம பாட்டுக்கு வேலை யாராவது ஒரு ஒரு மூத்த தலைவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணாராம், அவன் நினச்சாலும் யாருக்கும் தெரியாதுன்னு. ஆனால் நம்மளே ஃபோன் கால் தான், ஏன்னா நீங்களே இது மாதிரி பண்ணலாமாண்ணே, கட்சி கெட்ட பேர் உண்டாக்கலாம். ஐயோ யார் சொன்னானா, யார் சொன்னாங்கலாம் விடுங்க, இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, வேணாம், கட்சி கெட்ட பேர் வரும். அவர் பயந்துட்டாங்க, விலை வெளுத்து போச்சு. நாடா அது நம்ம ஏதோ பண்ணால் அங்கே போகுது, அப்படி கையில் வச்சுருக்கார். நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் ராஜா வந்து திறமையாக செயல்படுறார். அண்ணாமலை விட்டு போன இடத்த திறமையாக செயல்படுறார். ஏன்னா அவருக்கு தெரியும் இங்கே ட்ரபிள் மேக்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அண்ணாமலை போனோம், ராஜா போனோம், நம்ம தான் ஆட்சி பிடிக்கணும், நம்ம தான் உட்காரணும், நிரந்தர தலைவர். எப்போ அந்த பதவி வெறி, அப்பா சத்தியமூர்த்தி பவன் மாதிரி ஆகிப்போச்சு. பதவி வெறி எப்போ பார்த்தாலும் காலகாலத்தில் இருந்தால் பதவி. அந்த மாதிரி ஆட்கள்னால தான் பிஜேபி கெட்ட பேர் வருது. ஜனா கிருஷ்ணமூர்த்திலாம் இருந்தார், பதவியை எதிர்பார்த்தார். வாஜ்பாய் கூப்பிட்டு லா மினிஸ்டர் ஆகினார். வேண்டாஜி நோ யூ டு பிகம் லா மினிஸ்டர்னார். அப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்த பாஜகவில் பதவி வெறி பிடிச்சி அலையிற ஆட்களை வச்சுன்னு என்னத்தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல கட்சியில். ஆனால் அண்ணாமலை அங்கிருந்து கண்காணித்து வருகிறார். ராஜா திறம்பட செயல்பட்டு வருகிறார். அப்பப்போ சவுண்டு எழும், அதெல்லாம் தட்டி வச்சா கொஞ்சம் அடங்கி நடக்கும். அந்த சவுண்டு எழுதாமல் பார்த்துக்க வேண்டியது அண்ணாமலை ராஜாவோட வேலை. ஓகே, இப்போ வந்து அவர் டிசம்பரில் இல்லாட்டி ஜனவரியில் வருவார் அப்படின்னு எடுத்துக்கலாம். வந்ததுக்கப்புறம் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்க போகுது சார்? இப்போது அண்ணாமலை வர நேரத்தில் இல்லை வரும்போது திரும்ப தலைவராக வந்து உட்கார் இல்லை, கண்டிப்பாக தலைவராக தான் வரார். அண்ணாமலை வர நேரத்தில் அகில இந்திய பாஜகவில் பல மாற்றங்கள் வந்திருக்கும். புதிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார், புதிய பொதுச் செயலாளர்கள் டீம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும், புதிய அமைப்பு செயலாளரும் தேர்ந்தெடுக்கப்படும். ஏன்னா சந்தோஷியை மாத்திரதா அமித்ஷாவை முடிவு பண்ணேன். 10 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ராம்லால்னு ஒருத்தர் இருந்தார், அவர் ஒரு 10 வருஷம் இருந்தார். அப்புறம் சந்தோஷி, அவரும் 10 வருஷம் முடிச்சாச்சு. கேசவ விநாயகம் 10 வருஷம் முடித்த மாதிரி. அது சிலலாம் அது 10 வருஷங்கிறது பிஜேபியில் லாங் டென்யூர். அது அமைப்பு செயலாளர் மட்டும்தான் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் கேசவ விநாயகம் மாற்றுறாங்க, அன்றைக்கே சொல்லிட்டாங்க மாற்ற போகிறோன்னா, அவருக்கு அண்ணாமலையில் இருந்தாலும் மாற்றலை. இப்போ டெல்லியில் வந்து புது தலைமை வந்த உடனே அந்த புது தலைமையோட இணைஞ்சு அண்ணாமலை செயல்பட்டு தமிழ்நாட்டில் இதை இப்போ இருக்கிற தலைமை நட்டாவோ சந்தோஷியோ அண்ணாமலைக்கு ஃபேவரபுளாக இல்லை, உட்கட்சி பூசில் வளர்க்குறாங்கன்னு நான் சொல்லலை, பாஜக தலைவர்களே சொல்கிறாங்க. நாங்கள் காங்கிரஸ் மாதிரி ஆகி போச்சுங்க, ஒரு பக்கம் மோடியும் அமித்ஷாவும் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணால், ஒரு பக்கம் இவங்க 2 பேர் நட்டாவும் சந்தோஷியும் எதிர்கட்சியை தூண்டி விடுறாங்கன்னு அவங்களே சொல்கிறாங்க. அந்த தவறுகள்லாம் களையப்படலாம். இந்த வேண்டாத அன்வான்ட் எலிமெண்ட்லாம் வெளில போயிட்டாங்கன்னா, இப்போ ஸ்மிருதி இரானி வராங்கன்னா டஃப் லேடி, வெட்டு 1 துண்டு 2, இந்த விளையாட்டெல்லாம் அவங்ககிட்ட நடக்காது. டஃப் லேடி அவங்க அண்ணாமலை சப்போர்ட் பண்ணாங்கன்னா இந்த ட்ரபிள் மேக்கர்ஸ்லாம் காணாம போடுவாங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். இந்த நேர்காணலுக்கு மிக்க நன்றி. நன்றி.